Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. மதுரை மாவட்டம் கண்ணநேந்தல் பகுதியை சேர்ந்தவர் ஹாரிஸ் முகமது. இவர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிப்பை முடித்துவிட்டு துபாயில் உள்ள எக்ஸ்போர்ட் நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறார். கடந்த 2019 ஆண்டு ஹாரிஸ் முகமதுவிற்கும் காரைக்குடியை சேர்ந்த பெண் ஒருவருக்கும் திருமணம் நடந்தது. திருமணமான சில நாட்களிலேயே இருவரும் கருத்து வேறுபாடு காரணமாக விவாகரத்து பெற்று பிரிந்தனர். துபாயில் ஹாரிஸ் முகமது தங்கியிருந்த அறையில் துவரங்குறிச்சியை சேர்ந்த அசார் என்பவரும் தங்கி வந்துள்ளார். அப்போது இருவரும் நண்பர்களாக பழகி வந்தனர். அசார் ஹாரிஸ் முகமதின் குடும்ப வாழ்க்கையை பற்றி விசாரித்திருக்கிறார். அப்போது தனக்கு விவாகரத்தானதை ஹாரிஸ் முகமது தெரிவித்துள்ளார். மதுரை திருப்பாலை பகுதியில் தனக்கு தெரிந்த கல்லூரி தோழி ஜெனிஃபர் என்பவர் கணவரை பிரிந்து 2 குழந்தைகளோடு அவரது தாயாரின் வீட்டில் இருக்கிறார். உனக்கு அறிமுகம் செய்து வைக்கிறேன், விருப்பம் இருந்தால் திருமணம் செய்து கொள் என அசார் ஹாரிஸ் முகமதுவிடம் கூறியுள்ளார். 2019 ஆண்டு அக்டோபர் மாதம் ஜெனிஃபரின் தாயார் யாஸ்மினிடம் ஹாரிஸ் முகமதுவை அசார் அறிமுகம் செய்து வைத்திருக்கிறார். ஜெனிஃபரின் தாயார் ஹாரிஸ் முகமதுவை ஜெனிஃபரோடு பேச வைத்துள்ளார். அப்போது ஜெனிஃபர் தனது கணவர் பீர் முகமது தினமும் குடித்துவிட்டு தன்னை அடித்து துன்புறுத்தி வந்ததாகவும் அவரது ஆண் நண்பர் ஒருவருடன் ஓரினச் சேர்க்கையில் ஈடுபடுவதாகவும் அதற்கு மேல் அவரோடு வாழ முடியாது என வந்துவிட்டேன் என தெரிவித்துள்ளார். அத்தோடு நாம் இருவரும் பேசி பழகுவோம், எனக்கு கணவரிடம் இருந்து விவாகரத்து கிடைத்ததும் நாம் திருமணம் செய்து கொள்வோம் என ஜெனிஃபர் ஹாரிஸ் முகமதுவிடம் கூற அதற்கு ஜெனிஃபரின் பெற்றோரும் சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள். பின்னர் சிறிது நாட்களிலேயே ஹாரிஸ் முகமதுவும் ஜெனிஃபரும் உருகி காதலித்து வந்ததாக சொல்லப்படுகிறது. ஜெனிஃபரின் பெற்றோர் ஹாரிஸ் முகமதுவிற்கு போன் செய்து, ஜெனிஃபர் MBA படிக்க விரும்புகிறாள், எப்படியும் அவளை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளப் போகிறீர்கள், அதனால் நீங்களே படிக்க வையுங்கள், திருமண பத்திரிகையில் ஜெனிஃபர் MBA என பெயர் போட வேண்டும் என தெரிவித்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து புனேவில் உள்ள கல்வி நிறுவனத்தில் தொலைதூர கல்வி முறையில் படிப்பதற்காக 47,500 ரூபாயை ஹாரிஸ் முகமது அனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது. மேலும் பீர் முகமதுவிற்கு நகைகள் பணம் தர வேண்டியுள்ளது, அதனை கொடுத்தால் விவாகரத்து வாங்கிவிடலாம் என ஜெனிஃபரின் பெற்றோர் ஹாரிஸ் முகமதுவிடம் கூற ஹாரிஸ் முகமதுவும் தனது வங்கிக் கணக்கில் இருந்து ஜெனிஃபரின் தாயார் வங்கிக் கணக்கிற்கு 2020 ஆண்டு முதல் 2021 ஆண்டு வரை 1,76,000 ரூபாயை அனுப்பியதாக சொல்லப்படுகிறது. பின்னர் ஜெனிஃபரும் அவரது பெற்றோரும் மதுரையை சேர்ந்த கணேசன் என்ற பூசாரி பூஜை செய்து மை வைத்தால் பீர் முகமது உடனடியாக விவாகரத்து கொடுத்து விடுவார் என ஆசை காட்டி இருக்கிறார்கள். இதனால் பூஜைக்கான செலவு என கூறி பூசாரியின் மகள் வங்கி கணக்கில் 1,50,000 லட்சம் பெற்றிருக்கிறார்கள். பூசாரிக்கு தங்கச் செயின் மற்றும் மோதிரம் மற்றும் 30,000, 40,000 மதிப்புள்ள பிராண்டட் வாட்சுகள் என லட்சக்கணக்கான ரூபாய்க்கு ஹாரிஸ் முகமது கிஃப்ட் வாங்கி கொடுத்திருக்கிறார். முடிந்தவரை பீர் முகமதுவின் கடனை அடைத்து சீக்கிரம் அவரிடம் இருந்து தலாக் வாங்கிவிடு என ஹாரிஸ் முகமது தனது ATM கார்டை ஜெனிஃபரிடம் கொடுத்ததோடு ஒவ்வொரு மாதமும் ஜெனிஃபருக்கு பணம் அனுப்பி வந்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் ATM கார்டில் இருந்து ஹாரிஸ் முகமதுவிற்கே தெரியாமல் 1 வருடமாக 6,90,000 ரூபாயை ஜெனிஃபர் எடுத்ததாக கூறப்படுகிறது. பின்னர் 2020 ஆண்டு ஹாரிஸ் முகமது துபாயிலிருந்து ஜெனிஃபர் வீட்டுக்கு சென்றுள்ளார். ஒன்றாக வாழப்போகிறோம், வருங்கால மனைவியை வசதியாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக கட்டில், மெத்தை, ஃப்ரிட்ஜ், ஸ்டவ் என வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி சென்றுள்ளார். அப்போது ஜெனிஃபரிடம் தலாக் வாங்கிவிட்டியா என கேட்டதற்கு பீர் முகமதுவிற்கு இன்னும் 2 லட்சம் ரூபாய் தர வேண்டியுள்ளது, அதனால் தலாக் வாங்கவில்லை என ஜெனிஃபர் கூறியுள்ளார். அப்போது ஹாரிஸ் முகமது ஜெனிஃபரின் 2 குழந்தைகளுக்கும் சைக்கிள் வாங்கி கொடுத்துவிட்டு மீண்டும் துபாய் சென்றுள்ளார். 2022 ஆண்டு ஜூன் மாதம் மதுரையில் உள்ள ஜெனிஃபரின் வீட்டுக்கு ஹாரிஸ் முகமது சென்றபோது அங்கு ஜெனிஃபரின் பெற்றோர் மட்டும் இருந்திருக்கிறார்கள். ஜெனிஃபர் எங்கே என கேட்டதற்கு அவள் இறந்து விட்டாள், இனி எங்கள் வீட்டிற்கு வராதீர்கள் என ஜெனிஃபரின் பெற்றோர் தெரிவித்திருக்கிறார்கள். இதனை கேட்டு ஹாரிஸ் முகமது அதிர்ச்சி அடைந்து அங்கிருந்து புறப்பட்டு சென்றுள்ளார்.
பின்னர் ஹாரிஸ் முகமது தனது உறவினர்களிடம் விசாரித்த போது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பகுதியில் ஜெனிஃபர் தனது கணவர் மற்றும் குழந்தைகளோடு இருப்பது தெரிய வந்தது. அதன் பிறகுதான் ஜெனிஃபரின் கணவரும் இந்த நாடகத்திற்கு உடந்தையாக இருந்தது தெரிய வந்துள்ளது. குடும்பமே திட்டமிட்டு தன்னை ஏமாற்றி 18 லட்சம் ரூபாய் பணம் பறித்தது ஹாரிஸ் முகமதுவிற்கு தெரிய வந்த நிலையில் ஜெனிஃபருக்கு போன் செய்து ஏன் இப்படி என்னை ஏமாற்றி பணம் பறித்தாய் என கேட்டதற்கு அப்படித்தான் செய்வேன், நகை பணம் கேட்டு வீட்டு பக்கம் வந்தா உன்னை ஆள் வச்சு கொலை செஞ்சிடுவேன் என ஜெனிஃபர் மிரட்டியதாக கூறப்படுகிறது. என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்த ஹாரிஸ் முகமது மதுரை காவல் ஆணையரிடமும் பின்னர் திருப்பாலை காவல் ஆய்வாளரிடமும் புகார் அளித்திருக்கிறார். ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தால் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். நீதிமன்ற உத்தரவின்படி ஹாரிஸ் முகமது அளித்த புகாரின் கீழ் ஜெனிஃபர், அவரது பெற்றோர் யாஸ்மின், ஜாஃபர், ஜெனிஃபரின் கணவர் பீர் முகமது, பூசாரி கணேசன் ஆகிய 4 பேர் மீதும் திருப்பாலை காவல்துறையினர் மோசடி செய்ததாக வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். விவாகரத்து வாங்கியதும் திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி குடும்பமே நாடகமாடி 18 லட்சம் ரூபாயை மோசடி செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பாலிமர் செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் ராஜ்குமார். Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.